இவர் டாக்டர்ன்றாங்கல்ல, ஒரு ம். விஷயம் தெரியுமா? ம். இவரு டாக்டர் வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. அது ம். எதுக்கு தூக்குனாங்க தெரியுமா? எதுக்குண்ணா? அவர் எஸ்சி சர்டிஃபிகேட்ல தான் டாக்டரே படிச்சாரு. எஸ். எப்பொழுது அவர் வந்து தலித் அல்லாதோர் கூட்டமைப்புன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்களோ, ம். அப்பவே அது ஜாதி கட்சியா மாறிடுது. ம். கட்சி லீடர் அவர் சொன்னாரு, "எங்கள எப்படி நீங்க ஜாதி கட்சின்னு சொல்லலான்னு?" ம். அட கூ முட்டைங்களா, ம். நான் என்ன சொல்றேன், நீங்க எப்பொழுது தலித் அல்லாதோர் கூட்டமைப்புன்னு ஆரம்பிச்சீங்களோ, அப்பவே நீங்க ஜாதி கட்சி தானே. உரிமை காக்க போராடுவதே கடமை. 2026ல யாருங்க முதலமைச்சரா வரும்னு மிகப்பெரிய கேள்விகள் இருக்கு. அந்த கேள்வி கூட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே இது நான் தான் இந்த கட்சி நான் தான் உருவாக்குறேன், நான் தான் இருப்பேன்னு பார்த்தோன்னா அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்றாரு. ராமதாஸ் அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இல்ல என் கூட யாரெல்லாம் வரீங்களா வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரு ஒரு பக்கம் இட்டுன்னு போறாரு. சோ இது இந்த கட்சி உள்ள என்னதான் நடக்குது பாமகல? கட்சிகள்ல அவங்க அப்பம் புள்ள சண்டை நடக்குது. அப்பவரெல்லாம் சமீபத்துல திருமாவளவன் நேத்தோ முந்தா நேத்தோ கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். ரொம்ப அருமையா இருந்தது. ம். என்னன்னா, இடதுசாரி ஒரு சிந்தனையாளர்களாக கட்சியை ஆரம்பிச்சு, அப்பொழுது அவர் வந்து தலித் அல்லாதோர் கூட்டமைப்புன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்களோ, ம். அப்பவே அது ஜாதி கட்சியா மாறிடுது. ம். இப்ப சமீபத்துல கூட ஒரு 2, 3 பேர், டைரக்டர் ஒருத்தர், ம். ஒரு கட்சி லீடர், அவர் சொன்னாரு, "எங்கள எப்படி நீங்க ஜாதி கட்சின்னு சொல்லலான்னு?" ம். அட கூ முட்டைங்களா, ம். நான் என்ன சொல்றேன், நீங்க எப்பொழுது தலித் அல்லாதோர் கூட்டமைப்புன்னு ஆரம்பிச்சீங்களோ, அப்பவே நீங்க ஜாதி கட்சி தானே. ம். தலித்தை சேர்த்துக்கிட்டு நீ அந்த அமைப்பை ஆரம்பிச்சிருக்கா. இல்ல அதுல அந்த கட்சியில பொதுச் செயலாளரே பாத்தீங்கன்னாக்கா தாழ்த்தப்பட்டவங்க தான் இருக்கணும் ஒரு சட்டமே இருக்குன்றாங்க இல்லையா? அது சட்டம் எந்த மட்டும் உண்மை? இல்ல, சட்டம் மட்டும் இல்ல, ம். தலித்தை தான் ஒரு முதலமைச்சராவே ஆக்கணும்னாங்க. ம். என்ன அதுக்கு மேல இன்னொன்னு சொன்னாரு. ம். அவர் ராமதாஸ் வந்து ம். எப்படி நான் சொல்றதுன்னா, இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு, நம்பிக்கையற்ற ஒரு அரசியல்வாதி இந்தியாவிலேயே அதாவது ராமதாஸ் தான். ஏன்னா அவர் இது மட்டும் சொல்லல, ம். அவர் சொன்னாரு, எங்க குடும்பத்துல இருந்து யாருமே இந்த அரசியலுக்கு வரமாட்டோம், ம். என்னுடைய கட்சியில பங்கேற்க மாட்டேன் ம். அப்படி சொன்னாரு. ம். அவர் என்ன செஞ்சாரு, புள்ளைய இட்டு வந்தாரு. ம். என்ன அப்புறம் தன்னுடைய மருமகளுக்கு சீட்டு கொடுத்தாரு. ம். எப்படியாவது மருமகளை எம்எல்ஏ ஆக்கணும், புள்ளைய எம்பி ஆக்கணும்னு பார்த்தாரு. அப்புறம் ஒரு தடவை அப்புறம் அவங்க பேர பசங்களும் வந்தாங்க ஓட்டு கேட்க. வந்தாச்சு, ம். எல்லாரும் வந்தாச்சு. ம். அங்க பிரச்சனையா என்ன இதே போல பங்கு திமுக தகராறு இருக்கு. அது திமுகல எப்படி இருக்குன்னு நீங்க சொல்ல முடியும்? திமுகல ஆமா. அவர் இருந்தாரு. ஆமா, அண்ணாஜி அவங்களுடைய அவர்கள் கட்சியினுடைய இருந்தாரு. பொதுக்குழு கூடி எடுத்தது உங்க கட்சியில யார் எடுத்தாங்க? நீ சொல்றவங்க எல்லாம் இது. இத நான் சொன்னா இந்த கட்சி நான் உருவாக்குனேன். என் பேச்சு கேளுங்க இல்லன்னா போங்கன்றாரு இல்லையா? இதுதான் நான் ஏற்கனவே ஒரு இதுல கூட சொல்லியிருக்கிறேன். டெமோக்ரஸியை குழி தோண்டி புதைக்கிறது. ம். ஜனநாயகம் இல்லாத ஒரு கட்சி எப்படி கட்சின்னே ஒத்துக்க முடியும்? ம். ஜனநாயகமே இல்லையா? நீ வந்து 100 பேர் பொதுக்குழு உறுப்பினர் இருக்கிறானா, கூப்பிட்டு இது போல நம்ம இது பண்ணிருக்கோம், நம்ம கட்சியினுடைய இதுன்னா அதுதான் கட்சிக்கு தலைவனுக்கு அழகு. இது கட்சி தலைவன் இல்ல, ம். இது வேற மாதிரி. சரி ஓகே. அவங்களுக்கு என்ன விமர்சனம் இருக்குதுன்னா, ம். சோ எலெக்ஷன் வந்துச்சுனாலுமே சோ இவங்க பேச்சுவார்த்தை பாத்தீங்கன்னாக்கா அனைத்து கட்சிக்காரங்கிட்டயும் பேசுவாங்க. இதுல என்ன அப்படின்னு சந்தேகம்? பார்த்தா எப்பயுமே சொல்றாங்க. அப்படிதான். ம். எப்பயுமே எலெக்ஷன் வருதுன்னா அவங்க ஒருத்தர் கிட்ட பேச மாட்டாங்க. ம். இந்த பிஜேபி கிட்ட பேசுவாங்க, ம். இந்த சைடு ஏடிஎம் கிட்ட பேசுவாங்க, டிஎம்கே கிட்டயும் ஒரு நூல் விடுவாங்க. ம். ஏன்னா அவர்கள் தேவை பெட்டி. இப்ப நான் வந்து இதை வந்து சாதாரணமா சொல்றேன், ம். எல்லா மக்கள் கிட்ட கேளுங்க. நான் சொல்ல இதனுடைய அவங்களோட கட்சிக்கார ம். ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. ம். அவர் வந்து யூடியூப்ல புட்டு வைக்கிறாரு, இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க என்ன பண்ணாங்கன்னா. இப்ப இருக்கிற தைலாபுரம் தோட்டம் ம். எல்லாம் எங்க வேலை செஞ்சாங்க? ம். என்ன இவர் டாக்டர்ன்றாங்கல்ல, ஒரு ம். விஷயம் தெரியுமா? ம். இவர் டாக்டர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அது ம். எதுக்கு தூக்குனாங்க தெரியுமா? எதுக்குண்ணா? அவர் எஸ்சி சர்டிஃபிகேட்ல தான் டாக்டரே படிச்சாரு. எஸ் எத்தனை பேருக்கு? ஆமா, நான் ம். சொல்ல, அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் இருக்கிறார் டாக்டர், ஒருத்தர் ராமமூர்த்தின்னு. ம். அவர் சொல்றாரு, ம். புட்டு வைக்கிறாரு என்னன்னான்ட்டு. ம்.